அன்பான நண்பர்களே, நீங்கள் மெக்டொனால்ட்ஸில் ஒரு பர்கர் சாப்பிடும் போதெல்லாம் உலகத்திலேயே நடந்த மிக கொடூரமான ஒரு துரோகத்தை சுவைக்கிறீர்கள் என்றால் உங்களால் நம்பக்கூடியதாக இருக்கிறதா? கூகுளில் சென்று ஹூ ஃபவுண்டட் மெக்டொனால்ட்ஸ் என்று நீங்கள் தேடினால் ரே ராக் என்று பெயர் வரும். ஆனால் உண்மையில் அவர் ஒரு பர்கர் கூட செய்தது கிடையாது. கஷ்டப்பட்டு அந்த கடையை உருவாக்கிய உண்மையான உரிமையாளர்களை, அந்த இரண்டு சகோதரர்களை நடுத்தெருவில் நிறுத்தியது மட்டுமல்லாமல், இனிமேல் மெக்டொனால்ட்ஸ் என்ற உங்கள் சொந்த குடும்ப பெயரையே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டம் போட்டு அவர்களின் உழைப்பை மொத்தமாக திருடிய ஒரு மாபெரும் துரோக கதை இது. யார் அந்த ரே கிராக்? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், ஒரு சிறிய கடை ஆரம்பித்து கடினமாக உழைத்து உலகத்திலேயே முதல் முறையாக ஃபாஸ்ட் ஃபுட் என்ற முறையை கண்டுபிடித்த இரண்டு சகோதரர்களின் உழைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக திருடிய ஒருவனின் கதைதான் இது. தான் கட்டிய வீட்டுக்குள்ளேயே ஒருவன் வாடகைக்கு வந்து பிறகு அந்த வீட்டின் உரிமையாளரையே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினால் எப்படி இருக்கும்? அந்த வலிதான் இந்த இரண்டு சகோதரர்களுக்கும் ஏற்பட்டது. நல்லவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் இடமே இல்லையா என்று கேட்க வைக்கிற மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தினுடைய இருண்ட துரோக வரலாறு இது. விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவில். 1940களில் அமெரிக்காவில் ரிச்சர்ட் மெக்டொனால்ட் மற்றும் மாரிஸ் மெக்டொனால்ட் என்று இரண்டு சகோதரர்கள், அவர்கள் பெயரிலேயே மெக்டொனால்ட்ஸ் என்று ஒரு சிறிய உணவகத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். மக்கள் காரில் வந்து நிற்பார்கள், உணவு காரிலேயே கொண்டு வந்து கொடுக்கப்படும். தொழில் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் இந்த சகோதரர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள். ஒருவர் ஆர்டர் செய்தால் உணவு வர 30 நிமிடங்கள் ஆகிறதே, இதை எப்படி 30 வினாடிகளில் கொடுப்பது, எப்படி நேரத்தை சுருக்குவது என்று சிந்தித்தார்கள். ஒரு நாள் கடையை பூட்டிவிட்டு ஒரு டென்னிஸ் மைதானத்துக்கு சென்றார்கள் இருவரும். தரையில் சாக் பீஸ் ஒன்றை எடுத்து சமையலறை போல படம் வரைந்தார்கள். தங்கள் பணியாளர்களையும் அழைத்து, நீ பர்கர் செய், நீ தக்காளி வை, நீ பேக் பண்ணு என்று பல மணி நேரம் ஒத்திகை பார்த்தார்கள். உலகத்திலேயே முதல் முறையாக உணவு சமைப்பதை ஒரு தொழிற்சாலை போல மாற்றினார்கள். அதற்கு பேர்தான் ஸ்பீடி சர்வீஸ் சிஸ்டம். ஆர்டர் செய்த 30வது வினாடியில் சுட சுட பர்கர் பார்சலாகி வெளியே வரும். தட்டு கிடையாது, காகித உரைதான். மக்கள் வியந்து போனார்கள். எப்படி இவ்வளவு சீக்கிரம் கொடுக்கிறார்கள் என்று ஊரே வியந்து பார்த்தது. பணம் மழையாக கொட்டியது. அந்த சகோதரர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அமைதியை கரைக்க ஒரு நரி உள்ளே வந்தது. அந்த ஓநாயின் பெயர்தான் ரே கிராக். அப்போது அவருக்கு வயது 52. வாழ்க்கையில் எந்த தொழில் செய்தும் வெற்றி பெறவில்லை. நடுத்தெருவில் நின்று மில்க் ஷேக் இயந்திரம் விற்று கொண்டிருந்த ஒரு சாதாரண ஏஜென்ட். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆர்டர் வருகிறது. ஒரே கடையிலிருந்து 8 இயந்திரங்கள் ஆர்டர் செய்திருக்கிறார்களே, யார் அது என்று ஆச்சரியப்பட்டு அந்த மெக்டொனால்ட்ஸ் கடையை பார்க்க நேராக கலிபோர்னியா செல்கிறார். அங்கே சென்று அந்த கடையை பார்த்த ரே கிராக் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். அந்த வேகம், அந்த கூட்டம், அந்த 30 வினாடி பர்கர் முறை, இதையெல்லாம் பார்த்த அவருக்கு கண்ணில் வியாபார வெறியும் வந்தது. நேராக அந்த சகோதரர்களை சந்தித்தார். சகோதரர்களே, இது சாதாரண கடை இல்லை, இது ஒரு தங்கம். இதை அமெரிக்கா முழுவதும் கிளைகளாக, அதாவது பிரான்ச்சைஸாக மாற்றுவோம். எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் உங்களுக்காக உழைக்கிறேன் என்று நயமாக பேசினார். அந்த சகோதரர்களுக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை. எங்களுக்கு இங்கே நிம்மதியாக போகிறது, எங்களுக்கு தேவையில்லாத அழுத்தம் வேண்டாமே என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ரே கிராக் அவர்கள் காலில் விழாத குறையாக பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டார். அந்த ஒப்பந்தப்படி ரே கிராக் புதிய கிளைகளை திறப்பார். ஆனால் கடையில் ஒரு சிறிய மாற்றம் செய்வதாக இருந்தாலும் அந்த உண்மையான சகோதரர்களின் அனுமதி பெற வேண்டும். அவர்கள் சொல்படி ரே கிராக் கேட்க வேண்டும். இதுதான் அந்த விதி. ரே கிராக் பல கிளைகளை திறக்க ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு எதிர்பார்த்த லாபம் வரவில்லை. வங்கியில் கடன் அதிகமானது. அப்போதுதான் அவர் ஹாரி சோன்பர்ன் என்ற ஒரு நிதி ஆலோசகரை சந்திக்கிறார். அவர் ரே கிராக்குக்கு ஒரு பயங்கரமான யோசனையை கொடுத்தார். அவர் சொன்னார், ரே, நீங்கள் பர்கர் விற்கும் தொழிலில் இல்லை, நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறீர்கள். அதாவது புதிதாக மெக்டொனால்ட்ஸ் கடை திறக்க வருபவர்களிடம் கடையை மட்டும் கொடுக்காதீர்கள், அந்த கடை கட்டப்போகும் நிலத்தை நீங்களே வாங்கி அவர்களுக்கு வாடகைக்கு விடுங்கள் என்று கூறினார். இதுதான் ஆட்டத்தையே மாற்றியது. ரே கிராக் பிரான்ச்சைஸ் ரியாலிட்டி கோர்ப்பரேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து மெக்டொனால்ட்ஸ் கடைகள் இருக்கும் அத்தனை நிலங்களையும் தன் பெயருக்கு மாற்றினார். இப்போது என்ன ஆனது தெரியுமா? அந்த சகோதரர்கள் பர்கர் விற்கும் உரிமையை மட்டும்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த கடைகள் இருக்கும் நிலம் முழுவதும் ரே கிராக் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது.
தான் கட்டிய வீட்டுக்கு இப்போது அவர்களே வாடகை கொடுக்கும் நிலைமை. கொஞ்சம் கொஞ்சமாக ரே கிராக் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தார். சகோதரர்களை மதிப்பதை அவர் நிறுத்தி கொண்டார். அவர்கள் போன் செய்தால் எடுப்பதை தவிர்த்தார். வழிமுறைகளை தன்னுடைய விருப்பத்துக்கேற்றவாறெல்லாம் மாற்றினார். என்ன இது, ஒப்பந்தத்தை மீறுகிறீர்களே என்று கேட்டால், நான் சொல்வதை கேளுங்கள், இல்லை என்றால் என் நிலத்தை விட்டுவிட்டு வெளியே போய்விடுங்கள் என்று மிரட்டினார். 1961ஆம் ஆண்டு அந்த சகோதரர்கள் மன உளைச்சலின் உச்சத்துக்கே சென்று விட்டார்கள். இந்த சண்டை எங்களுக்கு வேண்டாம், நிறுவனத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எங்களை விட்டுவிடுங்கள் என்று முடிவெடுத்தார்கள். ரே கிராக்கிடம் எங்களுக்கு $2.7 மில்லியன் கொடுங்கள், நிறுவனத்தை முழுவதுமாக எழுதி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். கூடவே வருங்காலத்தில் நிறுவனத்துக்கு வரும் லாபத்தில் 1% ராயல்டி எங்களுக்கு வர வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த நரி ரே கிராக் என்ன செய்தார் தெரியுமா? கண்டிப்பாக தருகிறேன் சகோதரர்களே, ஆனால் இதை ஒப்பந்தத்தில் எழுதினால் எனக்கு வரி பிரச்சனை வரும், நாம் கை குலுக்கி வாய்மொழியாக ஒப்பந்தம் வைத்துக் கொள்வோம், நான் உண்மையாக சத்தியம் செய்கிறேன் என்று கூறி கையை குலுக்கினார். அப்பாவித்தனமாக அதை நம்பிய அந்த சகோதரர்கள் நிறுவனத்தை முழுவதுமாக எழுதி கொடுத்தார்கள். ஆனால் ரே கிராக் தான் இறக்கும் வரை அந்த 1% ராயல்ட்டியை அவர்களுக்கு கொடுத்ததே இல்லை. ஒருவேளை அந்த 1% ராயல்ட்டி மட்டும் அவர்களுக்கு கிடைத்திருந்தால் இன்று அதன் மதிப்பு பல 100 கோடிகள். அது மட்டுமல்ல நண்பர்களே, அந்த சகோதரர்கள் ஆசையாக ஆரம்பித்த அந்த முதல் கடை ஒன்று இருந்ததே, இனிமேல் அந்த கடையில் நீங்கள் மெக்டொனால்ட்ஸ் என்ற உங்கள் சொந்த குடும்ப பெயரையே பயன்படுத்தக்கூடாது என்று சட்டப்படி தடை உத்தரவும் வாங்கினார் ரே கிராக். வேறு வழியில்லாமல் அந்த கடைக்கு த பிக் எம் என்று பெயர் மாற்றினார்கள். ஆனால் ரே கிராக் அடங்கவில்லை. சரியாக அந்த கடைக்கு நேரெதிரே ஒரு பெரிய புதிய மெக்டொனால்ட்ஸ் கடையை திறந்து அவர்களின் தொழிலை முழுவதுமாக அழித்து அவர்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தார். இந்த கதையை கேட்கும் போது நமக்கு ரே கிராக் மீது கோபம் வரலாம். ஆனால் வணிகம் என்பது ஒரு போர்க்களம். அங்கே நல்லவர்களுக்கெல்லாம் சிலைகள் வைக்க மாட்டார்கள், விழிப்புடன் இருப்பவர்களுக்குத்தான் வெற்றி. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய பாடம் என்ன? உங்கள் உழைப்பை பாதுகாக்க பழகுங்கள். மெக்டொனால்ட்ஸ் சகோதரர்களிடம் உலகத்தையே மாற்றும் ஐடியா இருந்தது. ஆனால் அதை எப்படி சட்டப்படியும் வியாபார ரீதியாகவும் பாதுகாப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு காகிதத்தில் கையெழுத்து போடும்போது அண்ணனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் சரி, விதிமுறைகள் மிக முக்கியம். வாய் வார்த்தைகளை நம்பி உங்கள் வாழ்க்கையை பணயம் வைக்காதீர்கள். அடுத்து ரே கிராக் காட்டிய அந்த வெறி, அவர் செய்த துரோகத்தை தள்ளி வைத்துவிட்டு நாம் பார்த்தால் அவருடைய அந்த விடாமுயற்சி இருக்கிறதே, அது ஒரு பெரிய பாடம். 52 வயது வரை ரோட்டில் இயந்திரம் விற்று கொண்டிருந்த ஒரு மனிதன் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் அதை பிடித்து உலகத்தின் முதலிடத்துக்கு சென்றார் என்றால், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கும் பல பேருக்கு அது ஒரு சவுக்கடி. ஐடியா மெக்டொனால்ட்ஸ் சகோதரர்களுடையது தான், ஆனால் அதை உலகத்துக்கு கொண்டு சென்ற செயல்பாடு ரே கிராக்கினுடையது. நீங்கள் மெக்டொனால்ட்ஸ் சகோதரர்களைப் போல கள்ளங்கபடம் இல்லாத புதிய கண்டுபிடிப்பாளராக இருங்கள். ஆனால் அதை பாதுகாக்க ரே கிராக் போன்ற ஒரு பிசினஸ் மூளையையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்த உலகம் உங்களை ஏமாற்றாது. இன்றைக்கு நாம் ரசித்து சாப்பிடும் அந்த பர்கருக்கு பின்னால் 2 அப்பாவிகளின் உழைப்பும் ஒருவனின் பேராசையும் கலந்திருக்கிறது நண்பர்களே. அதாவது நயவஞ்சகம் செய்து, நம்பிக்கை துரோகம் செய்து, திருடி ஒருவனால் ஒரு வீட்டை தான் கட்ட முடியும். ஆனால் உழைக்க தெரிந்த உங்களால் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.